தாவீது வர வர பலக்கிறார். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்தில் பிறந்த கீலேயாப் அவனுடைய இரண்டாம் குமாரன். மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். நாலாம் குமாரன் ஆகீத் பெற்ற அதனியா என்பவன். ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். தாவீது இஸ்ரவேலின் ராஜாசனத்தில் வீற்றிருப்பதற்கு முன்பாக சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் தாவீதின் விசுவாசமும் பொறுமையும் சோதிக்கப்படுகிறது. சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் ஆளுகை செய்த ஸ்தலங்களை இழந்து போகிறார்கள். சவுலின் மனுஷரும் அவர்களை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் இடையே பெரிய விரோதம் எதுவும் இல்லை. இவ்விரண்டு குடும்பங்களுக்கும் இடையில் அப்னேர் நடுவில் வந்து அவர்களுக்குள் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறான். இவன் சவுலின் சேனை தலைவனாக இருந்தவன். தாவீது ராஜாவாக ஆவதை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்விரண்டு குடும்பங்களுக்கும் நடுவில் 7.5 வருஷங்களுக்கு யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்தினால் யூதா கோத்திரத்திற்கும் மற்ற கோத்திரங்களுக்கும் இடையில் உள்ள பிரிவினை அதிகரித்தது. இறுதியில் சமஸ்த இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது. அதன் பின்பு 260 வருஷங்களாக இஸ்ரவேல் தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசம் எனவும் தெற்கு யூதா தேசம் எனவும் இரண்டாக பிரிந்திருந்தது. இந்த யுத்தத்தில் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆகையினால் தாவீது வர வர பலத்தார். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் சவுலின் குடும்பத்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போயிற்று. அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாயிற்று. சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போகும்போது தாவீது வர வர பலக்கிறார். கர்த்தர் தாவீதையும் அவருடைய கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதிக்கிறார். சவுலின் குடும்பத்தில் இருந்து அநேகர் பிரிந்து தாவீதிடம் சேர்ந்து கொள்கிறார்கள். இதனால் சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போகிறார்கள். விசுவாசிகளுடைய இருதயங்களிலும் நம்முடைய பாவங்களுக்கும் தேவனுடைய கிருபைகளுக்கும் இடையே போராட்டம் வரும். நமக்குள்ளே கர்த்தருடைய கிருபைக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் யுத்தம் நடைபெறும். விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளே நம்முடைய மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமாக யுத்தம் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் கிரியை நமக்குள் தொடர்ந்து நடைபெறும் போது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் பலவீனப்பட்டு போகும். சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போகிறார்கள். இவர்கள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். தாவீதின் குடும்பத்தாரோ வர வர பலக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய கிருபைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கும் அடையாளமாய் இருக்கிறார்கள். விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிபூரணமடையும் வரையிலும் நமக்குள்ளே மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். முடிவிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும். விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் சாத்தான் மீது வெற்றி கிடைக்கும். தாவீதின் குடும்பம் வரவர விருத்தி அடைகிறது. இந்த வசன பகுதியில் தாவீதின் 6 குமாரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எப்ரோனில் 7 வருஷங்கள் ஆட்சி செய்கிறார். இந்த காலத்தில் தாவீதுக்கு 6 மனைவிகள் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாய் தாவீதுக்கு 6 குமாரர்கள் பிறக்கிறார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்தில் பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகீத் பெற்ற அதனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தாள் பெற்ற செபத்தியா என்பவன்.
ஆறாம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்கலாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். தாவீது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை விவாகம் செய்திருக்கிறார். இது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமான செயல். தாவீது அநேக மனைவிகளை விவாகம் பண்ணி தன்னுடைய பின் சந்ததியாருக்கு மோசமான முன் உதாரணமாய் இருக்கிறார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். உபாகமம் 17:17. தாவீதின் 6 குமாரர்களைப் பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களில் ஒருவர் கூட இஸ்ரவேல் தேசத்திலே செழித்திருக்கவில்லை. அம்னோன், அப்சலோம், அதோனியா ஆகியோரின் ஜீவியம் பரிதாபமாய் முடிவு பெற்றது. தாவீதுக்கும் அபிகாயிலுக்கும் பிறந்த குமாரன் கீலேயாப் என்று பெயர். நாளாகமம் புஸ்தகத்தில் இவனுக்கு தானியேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 3:1. தானியேல் என்பது கீலேயாப்பின் முதலாவது பெயர். தானியேல் என்னும் பெயருக்கு தேவன் என்னை நியாயம் விசாரித்தார் என்று பொருள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த 6 குமாரர்களின் விவரம் வருமாறு: எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன், கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப், மறுபெயர் தானியேல், கேசூரின் ராஜாவான தல்மாயின் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம், ஆகீத் பெற்ற அதோனியா, அபித்தாள் பெற்ற செப்பத்தியா, எக்கலாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம். எருசலேமில் தாவீதுக்கு பிறந்த 13 குமாரர்களின் விவரம் வருமாறு: பத்சேபாளுக்கு பிறந்த சம்முவா, மறுபெயர் சிமியா, பத்சேபாளுக்கு பிறந்த சோபாப், பத்சேபாளின் மறுபெயர் பத்சுவாள், பத்சேபாளுக்கு பிறந்த நாத்தான், பத்சேபாளுக்கு பிறந்த சாலமோன், இப்பார், எலிசூவா, மறுபெயர் எலிசாமா, எலிபெலேத், மறுபெயர் எல்பேலேத், நெப்பேக், யப்பியா, நோகா, எலிஷாமா, எலியாதா, எலிபேலேத். எருசலேமில் தாவீதுக்கு பிறந்த குமாரத்திகளின் விவரம் வருமாறு: தாமார். தாவீதுக்கு மேலும் பல குமாரத்திகளும் பிறந்திருக்க வேண்டும். தாவீதின் 9 மனைவிகளின் விவரம் வருமாறு: அகினோவாம், அபிகாயில், மாகாள், ஆகீத், அபித்தாள், எக்லால், மீகாள், பத்சேபாள், அபிஷாக். தாவீதின் மறுமனையாட்டிகளை பற்றிய விவரம் வருமாறு: தாவீதுக்கு பல மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த குமாரர்கள் குமாரத்திகளின் பெயர்கள் அட்டவணைப்படுத்தப்படவில்லை. தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடிய போது எருசலேமில் 10 மறுமனையாட்டிகளை விட்டுச் சென்றார். தாவீதுக்கு 19 குமாரர்கள் இருந்தார்கள். 9 மனைவிகள் இருந்தார்கள். குறைந்தது 10 மறுமனையாட்டிகள் இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் நாபாலுக்கு விரோதமாக நியாயம் விசாரித்தார் என்று தாவீதின் குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீதின் சத்துருக்களோ தானியேல் என்னும் பெயருக்கு வேறு விளக்கம் சொல்லி தாவீதை நிந்திக்கிறார்கள். தானியேல் நாபாலுடைய குமாரன் என்றும் அவன் தாவீதின் குமாரன் அல்ல என்றும் தாவீதின் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். தானியேல் வளர்ந்து பெரியவனான போது அவனுடைய முக ரூபமும் சுபாவமும் தாவீதைப் போல இருந்ததாகவும், ஆகையினால் தாவீது அவனுக்கு கீலேயாப் என்னும் பெயர் கொடுத்ததாகவும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கீலேயாப் என்னும் பெயருக்கு அவனுடைய தகப்பனை போன்றவன் என்று பொருள். அபிகாயிலிடத்தில் பிறந்த கீலேயாப் தன் தகப்பனாராகிய தாவீதை போன்ற முக ரூபமும் குணமும் உள்ளவன். அப்சலோமின் தாயார் கேசூரின் ராஜாவான தல்மாயி என்பவனுடைய குமாரத்தி. மாக்காள் என்பது அவளுடைய பெயர். கேசூர் புரஜாதி தேசத்து ராஜா. அந்நிய தேசத்தாரோடு தன்னுடைய உறவை வளர்த்து கொள்ளவும் தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்திக் கொள்ளவும் தாவீது கேசூரின் ராஜாவோடு விவாக சம்பந்தம் பண்ணினார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது எதிர்பார்த்த பிரகாரம் மாக்காள் பெற்ற அப்சலோம் மூலமாய் அவருக்கு ஆறுதலோ பலமோ கிடைக்கவில்லை. அப்சலோம் மூலமாய் தாவீதுக்கு வெட்கமும் துக்கமும் உண்டாயிற்று. 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்கலாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவன் மட்டுமே தாவீதின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறாள். ஆகையினால் எக்லால் என்பது மீகாளை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவளே தாவீதின் முதலாவது மனைவி. தாவீதின் மற்ற மனைவிகளை விட
மீகாளுக்கே தாவீதின் மீது அதிக உரிமை உள்ளது. தாவீது கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தபோது மீகாள் தாவீதை பரியாசம் பண்ணினாள். இதனால் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார். மீகாளுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. மீகாள் மறுபடியும் தாவீதோடு சேருவதற்கு முன்பாக அவளுக்கு குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள்.